ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து மணி சேவிங் டிப்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். கடைசியா நான் போட்ட ஒரு மணி சேவிங் டிப்ஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ லைக்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க வந்து மணி சேவிங் டிப்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. முக்கியமா ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து நான் ரெஃபர் பண்ண ரெக்கரிங் டெபாசிட் பத்தி அவ்வளோ கமெண்ட்ஸ். நிறைய பேர் ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கூல் ஃபீஸ்க்காக போட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரிய வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ரெகுலரா மணி சேவிங் டிப்ஸ் ஆகட்டும், விளாக்ஸ்ல வர கமெண்ட் வச்சு எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில ஒரு சேலரி மட்டுமே வீட்ல இருக்கு. ஹஸ்பண்ட் மட்டுமே சம்பாதிக்கிறாரு. நம்ம லேடிஸ் வந்து படிச்சுட்டோம். வேற வழி இல்லாம ஹோம் மேக்கர்ஸா இருக்கும். குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போக முடியாதனால. ஸோ ஒரு சேலரியில வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வாடகை வீட்ல இருக்கோம்னா, வாடகை கட்டி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸும் கட்டி, அந்த மந்த் ஃபுல்லா ரன் பண்ணி பணத்தை சேமிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒண்ணு. 2வது அந்த அமௌண்ட்டே பத்தல. ஹஸ்பண்டோட வருமானமே பத்தல. அப்படி பத்தாத பட்சத்துல எப்படி சேமிக்க முடியும்? இது வந்து எனக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் மூலமா தெரிய வந்தது. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு சப்போஸ் ஹஸ்பண்டோட வருமானம் வந்து மாத வருமானம் பத்தலன்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம்? எப்படி வந்து அந்த மந்த்த ரன் பண்ணி மேனேஜ் பண்ணலாம்? அது இல்லாம எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் இந்த வீடியோல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒண்ணு சொல்லிடுறேன். நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் வந்து எல்லாருக்கும்லாம் ஒத்து வராது. ஏன்னா எல்லாருக்கும் ஒத்து வர டிப்ஸ் சொல்ற அளவுக்குலாம் எனக்கு அறிவு இல்ல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள தான் இதுவரைக்குமே மணி சேவிங் டிப்ஸ்லாம் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நான் என் லைஃப்ல ஃபாலோ பண்ணி நான் மேல வந்ததுதான். பிராக்டிகலா நானும் வந்து ஒரு மிடில் கிளாஸ் கூட கிடையாது. லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்து என் ஹஸ்பண்டோட சேலரி மட்டுமே வச்சுதான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். ஸோ பிராக்டிகலா நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் தான் நான் மோஸ்ட்லி வீடியோல சொல்றேன். முடியாததெல்லாம் சொல்லல. பட் இருந்தாலும் ஒவ்வொருத்தரோட ஃபேமிலி சிச்சுவேஷன் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப எங்களுது வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி இல்ல. நியூக்ளியர் ஃபேமிலி. அதனால எனக்கு இது ஈஸியா இருந்தது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலில இருப்பீங்க. உங்களோட செலவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் பண்ற செலவை விட. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த டிப்ஸ் ஒத்து வராது. அப்புறம் ஒரு சிலர் வந்து இது கஞ்சத்தனம் அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இந்த வீடியோவை பார்த்தாலும் நீங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து எது ஒத்து வருமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல பணத்தை சேமிக்கிறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு டைமையும் சேவ் பண்ணலாம். ஸோ நான் டைரக்டா வீடியோக்குள்ள போறேன். எல்லா வீடியோஸோட பிளேலிஸ்ட்லயுமே பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடியாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பேன் நான். அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா நான் நியர்லி ஒரு 20-30 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுல வந்து வீட்ல இருந்தே சம்பாதிக்கிறதுக்கான பிராக்டிக்கலான நிறைய டிப்ஸோட நிறைய வீடியோஸ் வந்திருக்கு. அது வந்து ஃபாலோ பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எனக்கே அவங்க கமெண்ட் பண்ணதுலயும் மெயில் அனுப்பிச்சதுலயும் நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ ஏற்கனவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடியாஸ் வந்து நான் டீட்டெயிலா கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டேன். இருந்தாலும் இந்த வீடியோல இன்னும் ஒரு சில ஐடியாஸ் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அது ஒண்ணு. 2வது பணத்தை சேமிக்கிறது. ஒரு 10,000 ரூபாய் வருமானம் இருந்தா கூட அதுல எப்படி பட்ஜெட் போடுறது? 15,000 ரூபாய், 20,000 ரூபாய், 25,000 ரூபான்னு இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் நான் வந்து பட்ஜெட் பிளானிங்லாம் ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க வந்து ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கிற அந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோல வந்து நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி ஒரு சில புது டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இந்த வீடியோல நான் சொல்ல போற 5 முக்கியமான டிப்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் புக்கை வந்து குக்கு எஃப்எம்ல இருந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலான் இருக்கேன். இது நான் ரெஃபர் பண்ற புக்கு கிடையவே கிடையாது. சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற இந்த புக்கு தமிழ்ல குக்கு எஃப்எம்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப செம்ம ட்ரெண்டிங். லாஸ்ட் 4 டேஸ்ல ஆக்டர் அரவிந்த் சாமி சார் இருக்காரு இல்லைங்களா, அவரு வந்து ஒரு இன்டர்வியூல ஒரு 5 புக்ஸை ரெஃபர் பண்ணியிருந்தார். அதுல வந்து ஃபர்ஸ்ட் புக்கா இந்த சைக்காலஜி ஆஃப் மணி பத்தி பேசியிருந்தார். அவரு நிறைய டிப்ஸ், பிசினஸ் சம்பந்தப்பட்ட டிப்ஸ் வந்து அதுல சொல்லும் போது இந்த புக்கை ரெஃபர் பண்ணி இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து பிசினஸ்னாவே என்னன்னு தெரிஞ்சது. எப்படி வந்து சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கிறதுல நம்ம என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம், அதை எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு சொல்லி இவர் டீட்டெயிலா இந்த புக்கை பத்தி பேசியிருந்தாரு. ஸோ இந்த புக்கோட அமௌண்ட் எவ்வளோலாம் தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா அது வந்து குக்கு எஃப்எம்ல உங்களுக்கு ஆடியோ புக்கா அவைலபிளா இருக்கு. ஃப்ரீயா நாம கேட்க முடியும். சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்காமயே ஃப்ரீயா எப்படி கேட்கறதுன்னு நான் இதுல சொல்றேன். ஸோ இந்த புக்கு பாத்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குக்கு எஃப்எம் ஆப்போட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற இந்த புக்கோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே கொடுக்குறேன், பின்ட் கமெண்ட்லயே கொடுக்குறேன். இதுல வந்து மொத்தம் 20 எபிசோட்ஸ் இருக்கு. நான் எல்லாமே கேட்டு முடிச்சிட்டேன். 22 நினைக்கிறேன்.
செம்ம சூப்பர். நான் இதுக்கு முன்னாடி இந்த புக்கு கேட்கல. ஆனா வித்தின் 4 டேஸ்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து 4 மில்லியன் மெம்பர்ஸ் இந்த புக்க கேட்டிருக்காங்க இதுவரைக்கும். இவரு ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இத்தன பேர் போய் கேட்டிருக்காங்க. நானும் அந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த புக்க வந்து கேட்டேன். உண்மையாவே பணத்த சேமிக்க நினைக்கிறவங்களுக்கு, பணத்த சம்பாதிக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் புக்கா நான் சொல்லுவேன். நீங்க குக்கு எஃப்எம் ஆப்ப டவுன்லோட் பண்ணிட்டு இந்த புக்க கேட்குறீங்க அப்படின்னா, எபிசோட் 1 வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். எபிசோட் 2ல இருந்து கேட்கணும்னா மட்டும் தான் நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும். பட் இப்போ ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் ரூ. 2 மட்டும் நீங்க பே பண்ணி 7 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் எடுத்துக்கலாம். ஸோ நீங்க போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும்போது கூகுள் பேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ₹299க்கு வந்து பர்மிஷன் கேட்கும். ஆனா ரூ. 2 தான் டெபிட் பண்ணும். 7 நாளுக்குள்ள நீங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன வந்து எப்ப வேணா கேன்சல் பண்ணலாம். கூகுள் பேல போயிட்டு டிரான்சாக்ஷன் செக்ஷன்ல அது காட்டும். உங்களுக்கு வந்து கேன்சல் ஆட்டோ பே, பாஸ் ஆட்டோ பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். அதுல போயிட்டு நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ரூ. 2 உங்க அக்கவுண்ட்டுக்கே திருப்பி வந்துரும். ஸோ இந்த புக்க நீங்க செலவே இல்லாம ஃப்ரீயா குக்கு எஃப்எம்ல கேட்கலாம். கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குக்கு எஃப்எம் ஆப்போட டவுன்லோட் லிங்க் குடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம த பெஸ்ட் புக்கான சைக்காலஜி ஆஃப் மணி புக்கையும் குடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா கேளுங்க. பேசிக்கா ஒரு 5 விஷயம் ரொம்ப முக்கியமானதா நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வருமானம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களோட வருமானம் என்னன்னு தெரிஞ்சு, உங்கனால வந்து வீட்டு செலவுகள என்ன செலவு பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும். எது வந்து நம்மனால முடியாது அப்படின்றதையும் தெரிஞ்சுட்டு, சப்போஸ் நீங்க வந்து மத்தவங்க கூட இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் நெறைய பேர் பண்றனால இது சொல்றேன். மத்தவங்க கூட நம்மள கம்பேர் பண்ணிக்கிட்டு, நம்மள நாமளே இன்ஃபீரியரா நெனச்சுக்கிட்டு, அவங்களுக்கு வந்து ஈக்குவலா நாமளும் நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக, ஃபர்ஸ்ட் போயிட்டு கடன் வாங்குறது. கடன் வாங்கி நம்ம வந்து ஒரு ஷோ ஆஃப் மாரி பண்றது. நம்மனால என்ன முடியுதோ அத செஞ்சுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கடன் இருக்காது ஃபர்ஸ்ட். மத்தவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்றத விட, மத்தவங்க வந்து நம்மகிட்ட காசு இருந்தா தான் நமக்கு வந்து மரியாதை குடுப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம காட்டிக்கிறதுக்காக கடன்ல போய் சிக்கணும் அப்படின்னா, அந்த கடனுக்கான வட்டிய கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்கனால பணத்த சேமிக்க முடியாது. நானும் என்னோட லைஃப்ல எவ்வளவோ இன்கம் கம்மியா இருந்த டைம்ல கூட நெறைய ஃபங்ஷன், ஃபெஸ்டிவல் விட்டுருங்க. அது நாங்க பெங்களூர்ல தான் இருக்கோம். யாரும் பார்க்க போறதில்ல. ஃபங்ஷனுக்குலாம் போம்போது என்கிட்ட என்ன இருக்கோ, என்ன சாரி என்ன இருக்கோ, அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப கிராண்டான ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம். அங்க நம்மள பத்தி என்ன நெனப்பாங்க? அவங்க என்னமோ நெனச்சுட்டு போறாங்க. அவங்களுக்காக வந்து கடன் வாங்கி நான் ஒரு ஷோ ஆஃப் பண்ணி அங்க போயிருந்தேன் அப்டின்னா, நான் வந்து ஒரு பெரிய கடன்ல போயிருப்பேன். மந்த்லி வந்து பணத்த சேமிச்சிருக்க முடியாது. என்னதான் எங்களுக்கு வந்து லோ இன்கம்மா இருந்தாலுமே, என்னால அப்ப பணத்த சேமிக்க முடிஞ்சதுக்கு ரீசன் ஒரு ₹1000ல ஸ்டார்ட் பண்ணது தான் என்னோட சேவிங்ஸ்லாம். ரொம்ப பழைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் நானு. ரூ. 1500க்கு சீட்டு போட்டேன் ஃபர்ஸ்ட்டு. மேரேஜ் ஆயி வந்து அந்த ஃபினான்ஷியல் இவருக்கு வேலை போயிருந்தது. அதுக்கப்புறமா வேலை கிடைச்சு, நான் ஃபர்ஸ்ட்டுன்னு சேவிங்ஸ்ன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 1500 ஜஸ்ட் இல்ல. ஆனா அது ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு அப்போ. இப்பவும் பெரிய அமௌண்ட் தான். ஸோ 1500க்கு வந்து என்னால சீட்டு போட முடிஞ்சதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன ஆனாலும் கடன் வாங்கல. கடன் மட்டும் வாங்குனீங்க. தேவையில்லாம நான் சொல்றேன். கடன்ன்றது வந்து ரொம்ப அவசியமா ஒரு எமர்ஜென்சி, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த மாரி பட்சத்துல ஓகே. நம்ம வாங்கலாம். இல்ல குழந்தையோட எஜுகேஷன், ஒரு ஸ்கூல் ஃபீஸு இந்த மாரி இதுக்கு வந்து ஓகேன்னு நான் சொல்லுவேன். பட் மத்தபடி ஃபோனு இப்படிலாம் வாங்குறாங்க. ஸோ அதுக்காக சொல்றேன். அந்த மாரி ஒரு கடன்ல போய் சிக்குனீங்கன்னா, நீங்க கண்டிப்பா நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்களோ, அதுலருந்து ஒரு ஸ்டெப் கூட மேல வர முடியாது. காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த கடன் தான். இந்த கடன் வந்து நீங்க வாங்கிட்டீங்கன்னா, மந்த்லி வட்டியே உங்கனால கட்ட முடியாது. அப்ப எப்படி நீங்க அசல கட்டுவீங்க? அப்ப லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா, அந்த வட்டியிலேயே போயிட்டுருக்கும் உங்க லைஃப். உங்களோட இன்கம்ம வந்து செகண்ட் பாயிண்ட்க்கு வரேன். ஒரு ஒரு இன்கம் வருது. அந்த மந்த் ஃபுல்லா உங்கனால மேனேஜ் பண்ண முடியல. சேவிங்ஸ் எல்லாம் அதுக்கப்புறமா தான் யோசிக்கவே முடியும். எனக்கு வந்து ஒரு 1ஆம் தேதியிலருந்து 30ஆம் தேதிக்குள்ள போறதே ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற பட்சத்துல, நீங்க வந்து அப்போ கண்டிப்பா உங்களுக்கு புரியுது இன்கம் பத்தல. இன்னைக்கு இருக்கிற விலைவாசி, இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து இன்கம் பத்தலன்றது உங்களுக்கு புரியுதுன்னா, நீங்க வந்து கண்டிப்பா இன்கம்ம வந்து ஜாஸ்தி பண்றதுக்கான விஷயத்த பண்ணி தான் ஆகணும்.
அப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மேனேஜ் பண்ணவே முடியாது. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு இருக்காரு, ஒர்க் பண்றாருன்னா, வேற வேலைக்கு போக முடியுமா? அடிஷனலா ஏதாவது பண்ண முடியுமா? ஃப்ரீ டைம்ல ஒரு சாட்டர்டே, சண்டேல ஏதாவது ஒரு ஒர்க் நம்ம வந்து பண்ணா, அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு மினிமம் ₹1000 இருந்து ஒரு 5000 ஒரு பார்ட் டைம் ஜாபா பண்ணுனா வருமான்னு கண்டிப்பா யோசிச்சாதான், இல்ல முயற்சி பண்ணாதான் நமக்கு தெரிய வரும். நம்மளால சம்பாதிக்க முடியுமான்ட்டு. சப்போஸ் ஹஸ்பண்ட்னால முடியல. அவர் வந்து ஃபுல்லி கமிட்டட். அவருக்கு வந்து ஆல் 30 டேஸுமே அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. ஒரு வீக்கெண்ட் தான் அவரால ஃப்ரீயாவே இருக்க முடியும் அப்டின்னா, நம்ம அப்பவும் போய் அவர வந்து சம்பாதிங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்பதான் நம்மளோட இதே வருது. நம்மளோட சப்போர்ட்டே அவருக்கு வந்து நம்ம குடுக்கணும். நாம எப்படி சப்போர்ட் பண்ணலாம்னா, பெஸ்ட் ஹோம் மேக்கர்ஸா தான் என்னால இருக்க முடியும். என்னால வந்து வேலைக்கும் போக முடியவே முடியாதுன்ற பட்சத்துல, நீங்க வந்து கண்டிப்பா உங்களோட ஹஸ்பண்டோட சேலரிய வச்சு ஒரு பட்ஜெட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அந்த பட்ஜெட்குள்ள தான் நீங்க செலவு பண்ணி பழகணும். சப்போஸ் பட்ஜெட்ட விட ஜாஸ்தியா போகுதுன்னா, நீங்க கண்டிப்பா வீட்ல இருந்தே சம்பாதிக்கிறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணணும். இது செகண்ட். ஒ எப்பவுமே ஒரு வருமானம் இருக்குன்னா, 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு அந்த வருமானத்துக்குள்ள வாழ பழகிக்கணும். ஏன்னா, அது 1. 2வது இல்லன்னா அந்த வருமானத்த அதிகப்படுத்த ஆ ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்மனால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அப்போ 2 விஷயங்கள் யோசிங்க. ஹஸ்பண்ட வந்து அதிகமா சம்பாதிக்க வைக்க முடியுமா? ஐ மீன் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறும்போது, மோஸ்ட்லி ஒரு ஹைக் கிடைக்குது. அ இதுல சேலரில. செகண்ட் ஆப்ஷன் வந்து அவருக்கு அந்த மாரி ஒரு இது இல்ல அப்படின்றப்போ, நாம தான் வந்து கண்டிப்பா ஃபினான்ஷியலா சப்போர்ட்டா இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து வீட்ல இருந்தே சம்பாதிக்கிறதுக்கான பிசினஸ் ஐடியாஸ் வந்து நான் எக்கச்சக்கமா குடுத்துருக்கேன். 3 பாயிண்ட்க்கு வரேன். அந்த வீட்ல இருந்தே சம்பாதிக்கிறதுக்கான பிசினஸ் ஐடியாஸ்ல இதுவரைக்குமே எனக்கு வந்த மெயில் அண்ட் கமெண்ட்ஸ்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட பெஸ்ட் அ சம்பாதிக்கிற ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா, ஹோம் டியூஷன். இப்போ வரைக்கும் எனக்கு கமெண்ட் வருது. நான் 10 சக்சஸ்ஃபுல் பிசினஸ் ஐடியாஸ்ன்னு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். வொர்க் ஃப்ரம் ஹோம் பிளேலிஸ்ட்ல இருக்கும் அது. அது வந்து கிட்டத்தட்ட 5,00,000 வியூஸ கிராஸ் பண்ணி இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து வீட்ல இருந்தே சம்பாதிச்சு சக்சஸ் ஆனவங்களோட ஐடியாஸ வந்து நான் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னெல்லாம் விஷயங்கள வந்து செஞ்சு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் விமன் என்டர்பிரினியரா உருவாகி வந்துட்டு இருக்காங்கன்ற பிராக்டிகலான பிசினஸ் ஐடியாஸ் வீடியோ அது. ஸோ அந்த வீடியோ வந்து நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிளேலிஸ்ட்ல ரெஃபர் பண்ணீங்கன்னா, டாப் 10 ஐடியாஸ் குடுத்திருப்பேன். அதுல வந்து பெஸ்ட் ஐடியா வந்து இந்த ஹோம் டியூஷன் தான். வீட்ல இருந்தே ஈஸியா கண்டிப்பா டியூஷன் எடுக்க முடியும். நீங்க என்ன ஒரு சிட்டில இருந்தாலும் சரி, வில்லேஜ்ல இருந்தாலும் சரி, டவுன்ல இருந்தாலும் சரி, உங்க வீட்ட சுத்தி இருக்கவங்க கிட்ட கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அவங்க கிட்ட பேசி அவங்க குழந்தைங்க வந்து எதுல வீக்கா இருக்காங்க, மேத்ஸ்ல வீக்கா இருக்காங்க, சயின்ஸ்ல வீக்கா இருக்காங்க, தமிழ் வந்து தெரியல அப்படின்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் ஃப்ரீ டைம் இருந்தாலுமே சப்போஸ் நான் ஹோம் மேக்கரா இருந்தா கூட, நான் வந்து சொல்லிக் குடுத்தா ஜீவன் படிக்கவே மாட்டான். என்னன்னா செல்லம். அதுவே வந்து வேற பக்கம் ஒரு டியூஷனுக்கு நான் அனுப்புனேன் அப்படின்னா, அவனுக்கு வந்து அந்த டீச்சர் மேல ஒரு பயம் இருக்கு. அவன் படிக்கிறான். எல்லா பேரண்ட்ஸுமே ஃபேஸ் பண்ற பிரச்சனை தான் இது. ஸோ எப்படியாவது குழந்தை வந்து நல்லா படிச்சு மார்க் எடுத்துறாதா? நல்லா சொல்லிக் குடுக்குற ஒரு டியூஷன் டீச்சர் கிடைச்சாங்கன்னா விடவே மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்ப நெறைய பேர் ஆன்லைன்ல டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து வீட்ல இருந்தே சொல்லிக் குடுக்குறதுக்கு முடியல, இல்ல உங்களுக்கு ஸ்டூடண்ட்ஸ் கிடைக்கலனா கூட, நீங்க வந்து இப்ப ஆன்லைன்ல டியூஷன் ஆப்னே இருக்கு. நீங்க கூகுள்ல போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா தெரியும். டீச்சர்ஸ்க்குனே வந்து ஆப் எல்லாம் இருக்கு. அதுல வந்து நீங்க போஸ்ட் குடுக்கலாம். இந்த உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் குடுத்து, ஆன்லைன்ல டியூஷன் எடுக்க விரும்புறீங்கன்னா, நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா, அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க எப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து 1 ஹவர் 1 ஹவர் இல்ல. இப்போ வந்து 45 மினிட்ஸ்க்கே சார்ஜ் பண்றாங்க. 45 மினிட்ஸ்க்கு இவ்ளோ அப்படின்ற மாரி இருக்கும். ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு வந்து நீங்க ஒரு அ ட்ரையல் கிளாஸ் மாரி குடுப்பீங்க. அந்த ட்ரையல் கிளாஸ் வந்து இம்ப்ரெசிவா இருந்துச்சு அப்படின்னா, உங்கள வந்து ஸ்டாஃபா அவங்க வந்து எடுத்துப்பாங்க. பேரண்ட்ஸ் முன்னாடி ட்ரையல் குடுக்கணும். ஸோ இந்த மாதிரி டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சவங்க, இப்ப தொடர்ந்து 1 இயர், 2 இயர், 3 இயர்ஸ் வரைக்கும் டியூஷன் போயிட்டே தான் இருக்கு. என்னன்னா, ஸ்டூடண்ட்ஸும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்காங்க. வருமானமும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. உங்களால நம்ப முடியாது. வெளிய வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத விட டியூஷன்ல வந்து நல்ல ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் ஒரு 4 மணிலருந்து 8 மணி வரைக்கும், அட்லீஸ்ட் 9 மணி வரைக்கும் 5 மணி நேரம் வீக் டேஸ்ல வந்து டைம் இருக்கு. வீக்கெண்ட் சாட்டர்டே, சண்டே ஃபுல்லாவுமே டியூஷன்ஸும் எடுக்குறாங்க. ஒரு சில குழந்தைங்க வீக் டேஸ்க்கு மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஒரு சில குழந்தைங்கள ஒன்லி சாட்டர்டே, சண்டே. இந்த ஆன்லைன் டியூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ராட்ல இருந்து கூட குழந்தைங்கலாம் ஜாயின் பண்றாங்க. நெறைய பேர்த்துக்கு வந்து அங்க தமிழ் பேசுற டீச்சர் கிடைக்கல.
ஆன்லைன்ல இருக்கிற இந்தியன்ஸ் ஆகட்டும், ஆன்லைன்ல அப்ராட்ல இருக்கிற அப்ராட்ல இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க தமிழ் டீச்சர்ஸ் வந்து எடுத்து குழந்தைங்க கூட தமிழ் பேசி சொல்லி கொடுக்கறதுலாம் சொல்றாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட் எல்லாம் அது பண்ணிட்டு இருக்கறனாலதான் இந்த ஐடியாவையும் நான் சொல்றேன். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அதுல நான் பெஸ்டா சொல்றது இதுதான். இதுலதான் உங்களை வந்து ஏமாத்த மாட்டாங்க. நீங்க வந்து கேட்கறது டைப்பிங் ஜாப், அப்புறம் ஆன்லைன்லயே பாத்தீங்கன்னா ஏதாவது நம்ம வந்து டைப் பண்ணியே இவ்வளோ பேஜ் அவ்வளோ பேஜ் டைப் பண்ணி கொடுத்தா இவ்வளோ காசு வரணும் அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் அப்படிதான் கேட்டுட்டு இருக்கீங்க. மொபைல்லயே ஜாப் அந்த மாதிரி எல்லாம் வந்து அது ஃபேக்கா இருக்கு. நம்மளதான் வந்து காசு கட்ட சொல்றாங்க. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 1000 ரூபாயாவது அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ண சொல்றாங்க. அந்த காசு திரும்பியும் வர போறது இல்ல. ஏற்கனவே நம்ம கஷ்டத்துல இருக்கோம். 1000 ரூபான்றது நமக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட். அதை போய் ஒருத்தங்க கிட்ட கட்டி நம்ம ஏமாந்து உட்காந்து இருக்க முடியாது. அதுக்கு நம்ம பேசாம அந்த 1000 ரூபாயை சம்பாதிக்கிற வழியை தான் பார்க்கணும். சோ இது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாருமே உங்களை வந்து சம்பாதிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து கேக்குறாங்கன்னா அது அவங்க சம்பாதிக்கிறதுக்கு தான். நீங்க சம்பாதிக்கணும்னா நீங்களா ஓனாதான் ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ணி சம்பாதிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் யூனிக்கா உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருக்குன்னா, இது 4th பாயிண்ட். ஸ்கில் இருக்குன்னா அது தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தெரியும், ஏதாவது ஒண்ணுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு பேஷன், அதாவது எனக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் ரொம்ப பிடிக்கும், இல்ல எனக்கு ஏதாவது ஒண்ணு வந்து ஃபேஷன் சம்பந்தப்பட்டது பிடிக்குன்னா, இந்த இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஹைலி டிமாண்டட் வந்து ஆரி ஒர்க் பண்ற பிளவுஸ், அது வந்து ஹை டிமாண்ட். அதுக்கு வந்து ஏரியால எத்தனை பேர் இருந்தாலுமே ஆள் பத்த மாட்டேங்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் டெய்லரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்களுக்கு டெய்லரிங் தெரியும், இல்ல டெய்லரிங் கத்துக்கிறது கூட ஈஸி தான். ஒரு 2 மாசம் கிளாஸ் போனா கூட ஈஸியா டெய்லரிங்லாம் கத்துக்க முடியுது. அதை வச்சும் கூட வீட்ல இருந்தே ரொம்ப ரொம்ப சுலபமா அது சம்பாதிக்கலாம். வீட்டு பக்கத்துலயே ஒரு டெய்லர் இருக்காங்க, நமக்கு அர்ஜென்ட்டுக்கு எதுனாலும் தைச்சு கொடுப்பாங்கன்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா மக்கள் வந்து அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவும் வந்து என்னைக்குமே வருமானம் கொடுக்குற ஒரு தொழில். அதுல வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஸ்கில் இருக்கு, அதையும் கத்துக்க விரும்புறீங்கன்னா, நீங்க ஏற்கனவே நல்லா மார்க்கெட்ல பாப்புலரா இருக்கிற, சப்போஸ் நீங்க வந்து கொஞ்சம் ஒரு கிராமத்துலயோ ஒரு டவுன்லயோ உள்ள தள்ளி இருக்கீங்க அப்படின்னா, டவுன்ல ஃபேமஸா ஒரு டெய்லர் இருக்காருன்னா அவங்க கூட, டெய்லர் லேடியாவும் இருக்கலாம், அவங்க கூட வந்து ஒரு கொலாபரேஷன் மாதிரி, நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணி தரேன் அந்த மாதிரி போய் அப்ரோச் பண்ணிட்டு, ஆரி ஒர்க் மட்டும் நீங்க, அவங்க வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கொலாபரேட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இப்போ நேத்து வரைக்குமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, எங்க லேஅவுட்ல வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. எங்க லேடிஸ் மட்டும்தான் அதுல நாங்க இருக்கோம். ஒரு 350 மெம்பர்ஸ் இருக்கும் அதுல. அதுல பாத்தீங்கன்னா டிமாண்டடா வர மெசேஜ் வந்து ஆரி ஒர்க் பிளவுஸ் தான். டெய்லி போட்டு அடிச்சு தள்ளுறாங்க. என்கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த ரேட்ல ஆரி ஒர்க் பிளவுஸ் கிடைக்குது, அந்த பிக்சர்ஸோட வந்து போஸ்ட் பண்றாங்க. அடுத்த பிசினஸ் வந்து நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஒருத்தவங்களை பத்தி. இந்த மாதிரி வீட்லயே ஆன்லைன்ல வந்து நீங்க கேக்லாம் பேக் பண்றதுக்கு கத்துக்கலாம். ஆன்லைன்லயே சொல்லி தராங்க. போய் கத்துக்கணும்ட்டு கூட கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு 500 ருபீஸ் தான். நான் போஸ்ட் பண்ணப்போ இப்போ எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி ஏதாவது உங்களால பண்ண முடியும் வீட்ல இருந்தே அப்படின்னா அதை வந்து கத்துக்கிட்டு, அது ஒரு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்மளோட திறமையில நாம செய்யற ஐட்டம்ஸ்க்கு தான் டிமாண்ட் இருக்கும். உன்னை வாங்கி நம்ம விக்கிறதை விட நாமளே நம்மளோட ஓன் ஸ்கில்ல வந்து ஒரு பொருளை தயாரிச்சு வித்தோம்னா அது கண்டிப்பா ஒரு டிமாண்ட் இருக்கதான் செய்யுது. அதுல முக்கியமா எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபேஷன் சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கு வந்து டிமாண்ட் இருக்கு. இப்போ வரைக்குமே நான் இந்த லேஅவுட் வந்து 7 வருஷம் ஆகுது. 7 இயர்ஸ் ஆகுமே இங்க வந்து ஹோம் பேக்கிங் பிசினஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஹோம் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு வந்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு விதவிதமான கப் கேக்ஸ், நம்ம என்ன ஃப்ளேவர் கேட்குறோம், மேங்கோ கேக், பைனாப்பிள் கேக், பிளாக்பெரி, ஸ்ட்ராபெரி கேக்ஸ், சாரி பிளாக்பெரி வராது, ஸ்ட்ராபெரி கேக், வெனிலா கேக், இந்த மாதிரி நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி பேக் பண்ணி தராங்க. பர்த்டே கேக்ஸ் வந்து இப்போ மோஸ்ட்லி பேக்கரியில யாரும் ஆர்டர் பண்றது இல்ல. ஹோம்மேடு பர்த்டே கேக்ஸ் வந்து டிமாண்ட் இருக்கு. என்னன்னா நம்ம சுகர்லெஸ், ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க, மைதா யூஸ் பண்ணாதீங்க, அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்கலாம். என்ன ஃப்ளேவர் வேணும், என்ன டிசைன் வேணும்னு கஸ்டமைஸ் பண்ணி கேட்கலாம். பேக்கரி போனோம் அப்படின்னா அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அதுதான் வாங்கணும். முக்கியமா அவங்க அதுல கண்டிப்பா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்றாங்க. அப்புறம் சுகர் லெவல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அது ஒரு பிரச்சனை. இப்போ எங்க லேஅவுட்டே ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த ஹோம்மேட் பிசினஸ்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். மோஸ்ட்லி என்னோட வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் என்ன மாதிரி ஒரு ஏரியால இருக்கேன்ட்டு. இந்த மாதிரி ஏரியால இருக்கவங்களே
ஆம், எனக்கு தெரிஞ்ச எங்க அபார்ட்மெண்ட்டே எல்லாம் நிறைய ஐடி ஜாப்ஸ் பார்க்குறவங்க தான், ஜென்ஸ் எல்லாருமே. லேடீஸ் வந்து நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இப் சப்போஸ் ஹோம் மேக்கரா இருக்கவங்க கூட யாரும் சும்மாலாம் இல்ல. எல்லாருமே ஏதாவது ஒரு வழியில சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியலா கஷ்டப்படுறாங்க, ஃபினான்ஷியலா கஷ்டப்படல, அது ஒரு பாயிண்ட் இல்ல. அவங்கவங்க திறமைய வச்சு அவங்க எப்படியாவது சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அந்த வருமானம் வந்து அவங்க குடும்பத்துக்கும், அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ நான் வந்து ஃபினான்ஷியலா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அதனால தான் சம்பாதிக்கணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நமக்குன்னு ஒரு திறமை இருக்கு. அந்த திறமைய வச்சு நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னா, அது நமக்கு நம்ம மேல ஒரு மதிப்ப கண்டிப்பா சொசைட்டில குடுக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. இன்னும் நான் டீட்டெயிலா இன்னொரு வீடியோ உங்களுக்கு இத பத்தி தனியா நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். ஐ மீன் வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் பத்தி எனக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்து இருக்கு. அது இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணல. அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுக்கு இன்னொரு வீடியோ டீட்டெயிலா குடுக்குறேன். கடைசியா ஒரு டிப்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ண விரும்புறேன். இதுவும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்லாம் இல்ல. பட் இருந்தாலும் நான் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் அது. இப் சப்போஸ் நம்மள விட யாராவது ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஃபினான்ஷியலா மேல லெவல்ல இருக்காங்க அப்படின்னா, நாம வந்து அவங்கள பார்த்து பொறாமைப்படுறதோ, இல்ல அவங்கள எப்படி நம்ம வந்து சப்போஸ் யாராவது சம்பாதிச்சுட்டு இருக்காங்கன்னா, அவங்கள எப்படி சம்பாதிக்க விடாம பண்ணலாம் அப்படின்றதுல கான்சன்ட்ரேட் பண்றத விட, ஒருத்தவங்க வந்து லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி மேல வந்திருக்காங்கன்னா, அவங்க லைஃப்ல இருந்து நம்ம ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டு நாமளும் மேல வர ட்ரை பண்ணலாம். அப்படி பண்ணா நாமளும் நல்லா இருப்போம், மத்தவங்களும் நல்லா இருப்பாங்க. அது இப்ப யாரும் பண்றது இல்ல. இப்ப சப்போஸ் ஒருத்தங்க சம்பாதிச்சு நல்லா இருக்காங்கன்னா, எப்படி அவங்க அப்படி சம்பாதிக்கலாம்? அது வந்து இல்லாம பண்ணிடணும். அந்த மாரி ஒரு மென்டாலிட்டி தான் இருக்கு. அது நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி இருக்கவங்கள வந்து நான் மோஸ்ட்லி அது கடவுள் பார்த்துப்பாருன்னு நான் பாட்டுக்கு ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு, நான் நான் என்னோட லைஃப்ல எப்படி மேல வரணும்ன்றதுல மட்டும் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ லேடீஸ்க்கு நான் மெயினா சொல்றது, சப்போஸ் நீங்க ஃபினான்ஷியலா கஷ்டப்படுறீங்கன்னா, நீங்க எப்படி சம்பாதிச்சு மேல வரலான்றதுல கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்களும் மேல வந்துருவீங்க. மத்தவங்கலாம் சம்பாதிச்சுட்டாங்க, அவங்கலாம் என்னை விட நல்லா இருக்காங்க, ஜாம் ஜாம்னு இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள பார்த்து பொறாமப்பட்டு நம்ம டைம வேஸ்ட் பண்றத விட, கண்டிப்பா திறமை இருக்கவங்க மேல வரதான் செய்வாங்க. நம்ம என்ன பண்ணாலும் அவங்கள தடுத்து நிறுத்த முடியாது. அது கடவுளோட அனுகிரகம் அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்க மேல போயிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க சம்பாதிக்கல கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க வாழ்க்கையில மேல போயிட்டு இருப்பாங்க. இந்த மாரி மத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள போய் எப்படி டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்றதுலலாம் அவங்க டைம் வேஸ்ட் பண்றதில்ல. அதுதான் உண்மை. நானும் நெறைய இன்ஸ்பிரேஷனான புக்ஸ் எல்லாம் படிப்பேன். ரொம்ப ரொம்ப வருஷம் முன்னாடி மங்கையர் மலர் புக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வீட்ல மாவாட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவ்ளோ நல்ல ஒரு சக்சஸ் இருக்கும். அவங்களுக்கு கீழ ஒரு 10 பேத்த வேலைக்கு போட்டுருப்பாங்க. 10 லேடீஸ்க்கு அவங்கனால வந்து வேலை குடுக்குற முடியிற அளவுக்கு அவங்க முன்னேறி வராங்க. ஸோ அதெல்லாம் ஒரு லைஃப் லெசன் தான். எல்லாருமே எல்லாம் இன்னைக்கு வந்து அப்படியே சக்சஸ்ஃபுல்லா வர முடியாது. எல்லாருக்கும் பின்னாடியும் ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க், ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கு. அந்த ஹார்ட் ஒர்க்க யாருமே பார்க்கறது இல்ல. ஸோ அந்த மாரி ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு மேல வந்தவங்கள பார்க்கும்போது அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதுதான் வந்து லைஃப் லெசன். ஸோ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும், ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க மேல வந்தத பார்க்கும்போது, நமக்கு நம்ம வாழ்க்கை மேல ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அவங்க நம்மள விட கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, இன்னைக்கு மேல வந்துட்டாங்க. அப்ப நம்மனாலயும் மேல வர முடியும். நாமளும் நம்ம திறமைய பயன்படுத்தி, ஹார்ட் ஒர்க் போட்டு, நம்ம வந்து சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா முன்னேற முடியும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச பிராக்டிகல் டிப்ஸ். சப்போஸ் உங்களுக்கு வொர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இல்ல வொர்க் அவுட் ஆகாது அப்படின்னா, அது உங்க விருப்பம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான்